ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். ஏசியா 42:1-2 சில வசனங்களை தியானிக்கலாம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணின, அவர் பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கியிருக்கிற திரை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் நியாயத்தை வெளிப்படுத்துவார், பிரஜாதிகளுக்கு வெளிப்படுத்துவார் என்று. இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இயேசு எப்படி இயேசு பிரஜாதிகளுக்கு சுவிசேஷ அறிவித்தாரோ அதை போல் அறிவிக்க வேண்டும், நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே வேதம் கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது, அவர் இதோ நியாயத்தை வெளிப்படுத்தினார் புறஜாதிகளுக்கு. இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது? யாருடைய மகிமை வெளிப்படுகிறது? 8வது வசனம் சொல்லு, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவருக்கும் என் துதிய விக்கிரகங்களுக்கும் கொடே, என் மகிமையை வேறொருவனுக்கும். இன்னைக்கு மகிமையை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள் தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இதோ வேதம்